வணக்கம். இது பார்த்தீங்கன்னா 151வது ஆய்வு அப்படின்ற விஷயம் இன்னைக்கு பண்ணுறோம். இது ஆண் ஜாதகம். பிறந்த தேதி 21/12/1960 4:37 PM திருப்பூரில் பிறந்திருக்கிறாங்க. இருக்கு. இப்போ ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துலாம். இப்போ லக்னம் அப்படின்றது ரிஷப லக்னமாக இருக்கு. ரிஷப லக்ன அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் மகர வீட்டில் இருக்கு. வேற எந்த இல்லை, சந்திரனோட சுக்ரன் அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்படின்ற வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்ரன் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. 159ல் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லக்னாதிபதி வர்றது ஒரு நல்ல யோகம் அப்படின்ற அமைப்பில் உங்களுக்கு மகரத்தில் அருமையான அமைப்பாக இருக்குது. ராசியே உங்களுக்கு மகர ராசியாகி ராசியிலே சுக்ரன் சந்திரன் இணைவு அப்படின்ற விஷயங்கள் இருப்பது ஜாதகருக்கு ஒரு நல்ல யோகம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக ஜாதகத்திலே அவருக்கு இருக்குது. அப்போது ராசி லக்னம் சம்மந்தம் வந்து உங்களுக்கு ஒரு நல்லாவே இருக்குது. ஒரு ராசியில் மகர ராசியிலே சுக்ரன், லக்னாதிபதி சுக்ரன், ஆக 159 அப்படின்ற விஷயங்களே ஜாதகருக்கு உங்களுக்கு தொடர்பு வரும்போது லக்னா ராசியோட 159ஓட தொடர்பு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு ஒரு நல்ல யோகம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. மேலும் இப்போது கிரக அமைப்பு எப்படி இருக்குது கட்டத்தில் அப்படின்ற விஷயங்களை ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இப்போ ராசி அப்படின்றது சுக்ரன், இது ராசியில் சந்திரன் சுக்ரன், ராசிக்கு 2ல் கும்பத்தில் கேது, லக்னம் ரிஷப லக்னம் பார்த்துட்டோம். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில், உங்களுக்கு ராகு சிம்மத்தில், ஒரு விருச்சிகத்தில் புதன், தனுசு வீட்டில் பார்த்திங்கன்னா குரு ஆட்சியாகி சூரியன் இருக்குது, சனி பகவானும் அங்கே இருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தோட ஒரு அமைப்பு அப்படின்ற விஷயம். இப்போ இவங்களுக்கு ஒரு சூரியன் சனி குரு இணைவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்போது ராசிக்கு 12ஆம் இடத்துல அப்படின்ற விஷயம் இருக்குது. ஆக அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுக வழியில் ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது, ஒரு அரசியல் ரீதியாக அப்படின்ற விஷயங்கள் வந்து இவங்க கேள்வியிலே கேட்டாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அதிகாரம் அப்படின்ற விஷயம் கொடுக்கணும், அப்படின்றதுல அதிகாரம் பண்ணணும் அப்படின்றது ஜாதகருக்கான ஒரு விஷயம் வந்து வலுவான விஷயம். உங்களுக்கு குருவோட வீட்டில் சூரியன் அப்படின்றது 8ஆம் இடத்துல அப்படின்ற விஷயமும் இருக்குது. ஆக இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி லக்னம் அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டோம். என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டோம். இப்போ ராசியிலே சுக்கிரன் இருப்பது, ஒரு வீடு அந்த ராசியிலே சுக்கிரன் இருப்பது பார்த்தீங்கன்னா ஒரு பந்தமான வாழ்க்கை அப்படின்ற விஷயம் சொல்லுவீங்களா. ஒரு வீடு, வாகனம், வாசல் எல்லாமே நல்லா இருக்கணும், எல்லாமே ஒரு விஷயங்கள் மனசுக்கு பிடிச்சதாக இருக்கணும், ஒரு ஆடம்பரமாக வாழணும் அப்படின்ற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் ஒரு சந்திரனோட இருப்பது அப்படின்ற விஷயங்கள் ஜாதகருக்கு ஒரு நல்லா இருக்கும். அதை 2ஆம் இடத்துல கேது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்ப வீட்டில் கேது 2ஆம் இடத்துல. அப்போ வந்து ஒரு சனி சூரியனோட பார்வையில் கேது அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் சனி பகவான் சூரிய பகவானோட பார்வை கேது வாங்கும்போது கேது அப்போ ஃபேமிலி அப்படின்ற விஷயங்கள் வரும்போது அவருக்கு குடும்பத்தில் சில பிரச்சனை குருவோடு இணைந்து தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் சூரியன் சனி அந்த ஒரே பாவத்தில் இருந்து குடும்ப ஸ்தானத்தில் பார்க்கும்போது ஒரு 8ஆம் இடமாகவும் இருக்குது. லக்னத்துக்கு 8ஆம் இடத்துலையும் சூரியன் சனி அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போதே இவர் நிறைய விஷயங்கள் ஒரு போராட்டம் அப்படின்ற விஷயங்கள் நிறைய போராடி தான் ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு சனி இணைவு அந்த ஒரு கஷ்டப்படுறதுலேருந்து ஒரு விஷயம் விளக்கு இருந்தாலும் சூரியன் அங்கே இருந்து ஒரு பகையாக இருக்கிறதுனால பல கஷ்டங்கள் அப்படின்ற விஷயம், அதாவது ஈஸியாக கிடைச்சாலும் அதில் சிக்கல் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் வரும். லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அந்த விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாத விஷயங்களாக இருக்கும். குரு இருக்கிறதுனால அது வெளியே சொல்ல முடியாது. ஆக மறைமுகமாக சில வெளியே சொல்லிக்க முடியாத சில பிரச்சனைகள் சிக்கல் அப்படின்ற விஷயம் ஒரு வாழ்க்கையில் போயிட்டு தான் இருக்குது. அதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இப்போதைக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்ற விஷயங்களும் அவங்க கேட்டிருக்காங்க. ஜாதக அமைப்பில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஜாதகம்னு பார்க்கும்போது உங்களுக்கு
ராசி லக்னம் அப்படின்ற விஷயம் 1, 5, 9ஓட ஒரு தொடர்பு அப்படின்ற விஷயங்கள் கிடைக்கும்போது ஒரு நல்லாவே இருக்குது. ஏன்னா ஒரு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் 7லேருந்து லக்னத்தையே பார்க்குறாரு. ஆக எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 1, 5 ஒரு தொடர்பு அப்படின்ற விஷயம் அருமையாக இருக்குது. அப்படின்றப்ப இந்த ஜாதகம் என்னென்ன சுகபோகங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே அனுபவித்து ஒரு வாழ்க்கை அப்படின்ற விஷயத்துல மேன்மேலும் அந்த 1, 5, 9னால ஒரு தேவையான வாழ்க்கையை வாழக்கூடிய சூப்பரான அமைப்பு ஜாதகம் அப்படின்ற விஷயம் நல்லாவே இருக்குங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஜாதக அமைப்பு மற்ற விஷயங்கள் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம். இப்போ அவங்க கேள்வி எப்படி என்னென்னலாம் கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கான என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஒரு இருக்குது, எப்படி நடக்கும் அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு தசாபதிகள் அப்படின்ற விஷயங்களை என்ன தசை சந்திர தசையில் பிறந்திருக்காரு. அது பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு சனி தசை முடிஞ்சிருச்சு, புதன் தசை நடக்குது. அது வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கிறதை வைத்து அப்படின்ற விஷயங்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கேள்வி பார்த்தீங்கன்னா ஜாதகரோட எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்காங்க. இப்போது சனி பகவானோட தசையில் குரு புத்தி கடைசியாக போயிருக்கோம். அப்போ குரு அப்படின்ற விஷயம் லக்னத்துக்கு 8ல் அப்படின்றதுக்கு குரு சனி இணைவு அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த குரு சனி இணைவு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல அங்கே சூரிய பகவானோடு இருப்பதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த குருதசை சனி புத்தியில் ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும். அது பிறகு பார்த்தீங்கன்னா இப்பொழுது புதன் தசை புதன் புத்தி நடக்குது. புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக அங்கே செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்காங்க, செவ்வாய் இருக்காங்க. அப்போ செவ்வாய் விருச்சிகம், அங்கே மிதுனம் விருச்சிகம் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற விஷயம் நல்லாவே இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் தன் வீட்டுக்கே இங்கே வர மாதிரியான ஒரு அமைப்பு 7ஆம் இடத்துல வராங்க. அப்போது உங்களுக்கு ஒரு லக்னத்துக்கு 8ல் சனி குரு சூரியன் இணைவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. செவ்வாய் புதன் அப்படின்ற விஷயம் ராசிக்கு உங்களுக்கு ஒரு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய். ஆக ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய் புதன் பார்த்தீங்கன்னா ஒரு பரிவர்த்தனை அப்படின்ற விஷயம், பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக ஒரு நல்ல பரிவர்த்தனை அப்படின்ற விஷயம் கிடையாது. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக தான் உங்களுக்கு செவ்வாய் வராரு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ராசிக்கு 6ஆம் அதிபதியாக புதன் வராரு. அப்படின்றப்ப 6, 8 சம்மந்த ஒரு விஷயங்கள் வர்றதுனால அவருக்கு இப்போ அந்த பிரச்சனை அப்படின்றது இன்னும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. இப்போ இதில் எப்போ சரியாகும் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது அந்த புதன் புத்தி அப்படின்ற விஷயங்கள் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது ஒரு இழுபறி அப்படின்ற விஷயங்கள் தான் ஆகும். அப்படின்னு பார்த்தாலும் புதன் தசை புதன் புத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு அந்தரம் அப்படின்ற விஷயங்களில் அந்த கேஸு தீர்ப்பு அந்த புதன் தசை புதன் புத்தி குரு அந்தரம், அந்த குரு அந்தரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ப்பு பாசிட்டிவ் நமக்கு சாதகமாக இப்போ மேல்முறையீடு பண்ணால் நமக்கு சாதகமான ஒரு அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு முன்னாடியே புதன் தசை புதன் புத்தி சுக்கிர அந்தரம், அதாவது 2025 2ஆம் மாதத்துலேருந்து ஒரு 7ஆம் மாதத்துக்குள்ளே 5 மாதம் ஒரு சுக்கிரன் அப்படின்ற விஷயம் ராசியிலே இருக்குது. 1, 5, 9ஓட தொடர்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அப்போ என்னதான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களில் பிரச்சனைகள் கேஸு எல்லா விஷயங்களும் வந்தாலும் அந்த 1, 5, 9ன்ற பலம் அப்படின்ற விஷயம் இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர அந்தரம் அப்படின்ற விஷயம் புதன் சுக்கிரன் அப்படின்றது நட்பு வகையில் வருது, எல்லாமே தொடர்பு இருக்குது. அப்படின்ற வகையில் புதன் தசை புதன் புத்தி சுக்கிர அந்தரம் அப்படின்றதுல உங்களுக்கு 2025 2ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டி, ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி அது ஒரு விஷயம் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இல்லை, வாய்தா மற்ற விஷயங்கள் போயிட்டுருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 2026 வருடம் கண்டிப்பாக புதன் தசை புதன் பற்றி குரு அந்தரம், குரு பகவான் இங்கே அப்போது பிரச்சனைகளை ஒரு சூரியன் சனி அப்படின்ற விஷயங்கள் அந்த குருதசை சனி புத்தியில் ஆரம்பித்த பிரச்சனை கண்டிப்பாக அந்த குருவோட அந்தரம் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது ஒரு பாசிபிலிட்டியான நமக்கு சாதகமாக கண்டிப்பாக வரும். குரு அப்படின்ற விஷயங்கள் நமக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்படின்றனால 2026 ஃபைனலாக அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். 2027 வரைக்கும் இந்த பிரச்சனைகள் ஒரு இழுபறியாகவே அப்படியே போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா புதன் தசை புதன் புத்தி அங்கே செவ்வாயோட பரிவர்த்தனை அப்படின்ற விஷயம், செவ்வாய் புதன் அப்படின்ற விஷயம் பகை அப்படின்றதே எல்லாத்துக்கும் தெரியும்.
இப்போ ராசிக்கு உங்களுக்கு ஒரு 8ஆம் அதிபதி, ராசிக்கு 8ஆம் அதிபதியும் உங்களுக்கு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அங்கே இணைஞ்சிருக்காங்க 12ஆம் இடத்துல அப்படின்ற விஷயங்கள். அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அப்படின்றதுனால இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026 உங்களுக்கு கிளியர் ஆயிரும் பிரச்சனைகள் அப்படின்றது தான். மேல்முறையீடு அப்படின்ற விஷயங்கள் பண்ணால் 2025 ஒரு வாய்ப்பு அப்படின்ற விஷயம் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் மாதம் ஆகுது, இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. அப்படின்றப்ப அந்த டைம் என்ன விஷயங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிறது நல்ல விஷயம். 2025 டு 2025 ஒரு 2ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் ஒரு வாய்ப்பு. அது பிறகு 2026 4ஆம் மாதத்துலேருந்து 8ஆம் மாதம் வரைக்கும் ஒரு வாய்ப்பு அப்படின்ற விஷயம் இருக்குது. இப்போ வந்து ஜாமீன் கிடைக்குமா இல்லை பிரச்சனை தண்டனை தான் அப்படின்றத கிடைக்குமா அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்குது, ஆனால் குரு இங்கே சம்மந்தப்பட்டுட்டார் அப்படின்ற விஷயத்தில் ஒரு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக கண்டிப்பாக இருக்குது. ஒரு இதாக பிரச்சனை அதுக்கு தண்டனை அப்படின்ற விஷயங்கள் கொடுக்கறதுக்கான விஷயங்கள் வந்து கம்மியாக தாங்க இருக்குது. ஏன்னா குரு அங்கே விஷயத்தில் சம்மந்தப்படுறாரு அப்படின்றதுனால அதை வந்து ரொம்பிக்கலாம் வந்து இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ பந்தால் அடிப்பார் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பிரச்சனைகள்னு வந்திருக்கு இருக்குது. அதுலேருந்து சுமூகமாக தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்ற விஷயம் தான் கண்டிப்பாக குரு பகவான் அங்கே சம்மந்தப்பட்டதுனால. இல்லை இதே இது குரு பகவான் சம்மந்தப்படலைன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய தண்டனை அப்படின்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்திருக்கும். குரு பகவான் அங்கே சம்மந்தப்பட்டு வர்றதுனால பார்த்தீங்கன்னா இவருக்கான ஒரு விஷயங்களில் ஒரு ஜாமீன் அப்படின்ற விஷயம் இழுபறியாகி அது பிறகு கிடைக்கும். 26 கிடைக்கும். 27க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படின்ற விஷயம் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம் கேட்டாங்க. கண்டிப்பாக 27க்கு பிறகு வந்து இவரோட 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இந்த இதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை ஒரு மனவேதனை அப்படின்ற விஷயம், ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு கலக்கம் அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு 26 ரிலீஸ் ஆகி ஃப்ரீ ஆன பிறகு 27க்கு பிறகு இருந்து பார்த்தீங்கன்னா இவரோட அந்த லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 7 புதன் அப்படின்னு விஷயம் இருக்கும்போது, மேலும் பரிவர்த்தனை யோகத்தில் 2ஆம் இடத்துலேயே வருது லக்னத்துக்கு 2ல் அப்படின்ற வகையில் அந்த புதன் புத்தி முடிந்த பிறகு இவருக்கு மாற்றம் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ற விஷயம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது அடுத்து பார்த்தீங்கன்னா புதனோட தசை அப்படின்ற விஷயங்கள் முடிந்த பிறகும் பார்த்தீங்கன்னா கேது தசை, கேது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஒரு மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. உங்களுக்கு கேது திசையும் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி பார்வை இருக்குது, இருந்தாலும் குரு பார்வை வாங்கி அப்படி தான் பார்க்குது. வேற கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் மற்ற விஷயங்கள் நீதி நேர்மை அப்படின்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் தான் வருது. அது பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் கண்டிப்பாக ராசியிலேயே இருக்குது. அது பிறகும் சூரியன் குருவோட வீட்டில் அருமையான அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குது. ஆக அடுத்து வந்து ஒரு அரசியல் வாழ்க்கை அப்படின்ற விஷயத்தில் இப்போதைக்கு ஒரு தற்செயலாக இந்த உங்களுக்கு தசாபுத்தி அமைப்பில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் வர்றதுனால தான் இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு. இது உங்களுக்கு விரைவிலேயே சரியாயிரும். ஒரு தீர்ப்பு கேஸ் தீர்ப்பு அப்படின்ற விஷயம் உங்கள் பக்கம் பாசிட்டிவாக ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2026க்குள்ளே 2025 ஒரு வாய்ப்பு இருக்குது. 2026 அது பிறகான ஒரு வாய்ப்பில் கண்டிப்பாக 2 வயதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாசிபிலிட்டிவாக உங்கள் பக்கம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படியே கிடைக்க ஒரு ஜாமீன் அந்த தீர்ப்பு வந்து உங்கள் பக்கம் ஜாதகமாக இருக்குது. நான் இந்த மாதிரியான டைமில் இருக்குது. உங்களுக்கு ஜாமீனும் கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான பாசிபிலிட்டி குரு பகவான் சம்மந்தப்படுவதனால இருக்குது அப்படின்ற விஷயம் தான் பார்க்குறேன். ஓகே, தசாபுத்தி அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது சந்திர திசையில் பிறந்திருக்காங்க. சந்திரன் சுக்கிரன் இணைவு அருமையாக ஒரு செவ்வாய் பார்வை அப்படின்ற விஷயம் வாங்கியிருக்கு. குருவோட பார்வை வாங்கிய செவ்வாய் பார்வை தான். செவ்வாய் பார்வை அப்படின்ற விஷயங்கள் சந்திரனை ஒன்றும் பாதிக்காது. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா கூடயே இருக்குது. ஆக ராசி லக்னம் 1, 5, 9 சம்மந்தப்பட்ட விஷயங்களே வரும்போதே சந்திர தசை வந்து உங்களுக்கு மகர ராசிக்கு அப்படின்ற விஷயங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். அடுத்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் வராரு. ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பரிவர்த்தனை அப்படின்ற விஷயமா வருது. ராசிக்கு 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு வருது. அப்படின்றப்ப உங்களுக்கு வேலை அமைப்பு ஏதாவது ஒரு விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 71 வரைக்கும்னா ஒரு 60 பிறந்திருக்காரு, 64. அது பிறகு கல்வி டைம் தான், படிக்கிற டைம் தான் அந்த டைமு. உங்களுக்கு லக்னத்துக்கு 4ல் ராகு அப்படின்ற விஷயம் இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல அதிபதியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்குது. அப்படின்றப்ப கல்வி அப்படின்ற விஷயத்தில் ஒரு சின்ன இடைஞ்சல் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்களை
அனுபவிச்சிருப்பாரு அப்படின்றது இருக்கு. ஏன்னா லக்னத்துக்கு நாளில் உங்களுக்கு ஒரு ஆமாம், லக்னத்துக்கு நாளில் ராகு அப்படின்ற விஷயம் இருக்குது. ஒரு சிம்மத்தில் ஒரு குரு பார்வை அப்படின்ற விஷயம் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு லக்னத்துக்கு ராகு இருக்கும்போது அந்த கல்வியில் சின்ன தடை அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டியும் கூட ஒரு அதுக்கு கஷ்டப்பட்டு தான் பிரச்சனை ஆகி தான் படிப்பு அப்படின்ற விஷயம் இவர் படிச்சிருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அப்படின்னு இருக்குது. குரு உச்சம் அப்படின்ற விஷயம் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 12ஆம் இடம், ராசிக்கு 12ஆம் இடம் வருது, லக்னத்துக்கு 8ஆம் இடம் வருது, மறைவு ஸ்தானங்களில் சனி பகவானோட கூடுது. அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கல்வியில் அவருக்கு ஒரு இடைஞ்சல் பிரச்சனைகள் அப்படின்றத கொடுத்துருக்கோம். அடுத்து உங்களுக்கு இப்போ செவ்வாய் திசை அப்படின்ற விஷயங்களில் சில பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக படிப்பு அப்படின்ற விஷயத்தில் கவனம் அப்படின்றதுல இருந்திருக்கும். அடுத்து ராகு பகவானோட தசை. அப்போது வந்து ராகு பகவானோட தசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குருவோட பார்வையில் கண்டிப்பாக வந்து மகர ராசிக்கு ரிஷப லக்னத்துக்கு ஒரு குருவோட பார்வையில் இருக்க ராகு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக வந்து அவருக்கு நல்ல உயர்வு அப்படின்றது, அந்த படிப்படியான நல்ல உயர்வு கண்டிப்பாக அந்த ராகு திசை அப்படின்ற விஷயம் கொடுத்துருக்கோம். குரு திசையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்னத்துக்கு 8ஆம் இடத்தோட இல்லை ராசிக்கு 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு. ராகு திசைக்கு பிறகு குரு திசை 8 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஊர் மாற்றம் வேற பக்கம், அதாவது ராகு திசை வரைக்கும் இருந்த விஷயங்கள் மாறி குரு தசை ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா வேறு ஊர், வேறு மாற்றம், தொழில் வேலை அப்படின்ற விஷயங்களில் ஏதாவது ஒரு மாற்றத்தை இது பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா குரு பகவானோட ஒரு தசையும் ஆட்சி பலம் பெற்று அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ரிஷப லக்னம் மகர ராசி அப்படின்றது ராசிக்கு 3 12ஆம் அதிபதியாக வராங்க. லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா 8 11ஆம் அதிபதியாக வராங்க. எப்படியும் ஒரு 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக ஒரு பாசிட்டிவாக வராரு. லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியாகவும் அவரே வராரு. ஆக எந்த வகையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு குருதசை கண்டிப்பாக நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா பங்கப்பட்டு தான் இருக்கார். சூரியன் சனி இணைவு அப்படின்ற விஷயம் குருவோடு இணைந்திருக்கு. அப்படின்றதுனால குரு வந்து பலம் இழந்து தான் இருக்கார். குரு ஆட்சி பலமாகி சூரியனுக்கும் சனிக்கும் ஒரு பலம் கொடுத்து அவர் இழந்திருப்பதனால ஒரு நல்ல விஷயம்தான், அவரோட தசை நல்லா இருக்கும். இப்போ வந்து சனி தசை முடிஞ்சிருக்குது. அப்போ சனி பகவானோட தசை எப்படி இருக்கும் அப்படின்னு விஷயங்கள் பார்க்கும்போது குருவோட இணைந்து அவரோட பலத்தை வாங்கியிருக்காரு. அவர் வந்து ராசி அதிபதியோட தசை அவர் தான். ஆனால் 12ல் மறைந்து அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது அப்போ அவரோட ஒரு கெட்ட விஷயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக சுபத்தன்மை அப்படின்ற விஷயமும் ஆயிருக்காரு. அவர் 12ல் மறைவாகவும் இருக்கார். அப்படின்ற விஷயத்தில் 2ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுகிறார். அப்போ குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் அப்படின்றது அந்த சனி தசை அப்படின்றதுல இவர் ஜாதகர் ஒரு கஷ்டங்களை கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பார். சனி தசை, சூரிய புத்தி, சந்திர புத்தி, சனி தசை, செவ்வாய் அங்கே பார்வை அப்படின்றதுக்கெல்லாம் செவ்வாய் புத்தி, அந்த 3 காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் இருந்திருக்கும். சனி தசையில் அவர் ஒரு படாத கஷ்டமும் இல்லை, ஒரு அனுபவிக்காத விஷயங்களும் இல்லை அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக சனி தசையில் இருந்திருக்கும். சனி தசை குரு புத்தி அப்படின்ற விஷயத்தில் முடிஞ்சிருக்கு. அப்போ குரு புத்தியில் சனி குரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தோட லக்னத்துக்கு 8ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கேஸு அப்படின்ற விஷயம் ஆயிருக்கு. அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இப்போது டிஸ்கஷன் அப்படின்ற விஷயம் போயிட்டுருக்கு. அது வந்து எப்போ உங்கள் சனி தசை குரு புத்தியில் முடிஞ்சு இப்போ புதன் தசை புதன் புத்தி அப்படின்ற விஷயம் ஆரம்பிச்சிருச்சு. புதனும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பரிவர்த்தனை அப்படின்ற விஷயமா வருது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செவ்வாய் அவர் வீட்டுக்கே வந்து இங்கே பலம் பெறாரு. அதனால செவ்வாய் பலம் பெற்றாலே பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம், போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருது. அப்போ செவ்வாய் பலம் அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் போய் உக்காந்துருக்கு. அப்படின்றனாலையும் 6ஆம் அதிபதி அங்கே புதன் வந்து அங்கேயே போகிறார் பரிவர்த்தனையில் அப்படின்ற விஷயமாகவும் வருது. அதனால அந்த பிரச்சனைகள் சிக்கல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2026 கிளியர் ஆயிரும். 2027க்கு பிறகு அரசியல் வாழ்க்கை இவருக்கு நல்லாயிருக்கும். அது பிறகும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படின்றது தான் பார்க்குறேன். ஓகேங்க சார். இப்போது அவங்களுக்கு மற்றவங்களாம் சொல்லுங்கள், அடுத்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற விஷயங்களை பார்த்துக்கலாம் சார். ஓகேங்க சார், அவ்வளோதாங்க சார். ஓகேங்க.